தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒருத்தருடைய காமம், அந்த செக்ஸுவல் லைஃப் அல்லது செக்ஸுவல் ப்ளஸர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒருத்தவனுடைய 3வது இடத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். உங்கள் ஜாதகத்தில் 3வது இடம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் அந்த செக்ஸுவல் லைஃப், அந்த சுக வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இப்போது நிறைய பேர் அந்த தடுமாறுறது அல்லது இந்த விஷயத்தில் பிரச்சனைகள் உருவாகிறது இந்த விஷயம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அது எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில், அதில் பிரச்சனை வருது அப்படின்னா அது எந்த கிரகமாக இருக்கும், எதனால் வருது அப்படிங்கிறதும், அதீத தன்மை, அதாவது ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது, அந்த வேட்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், 3ஆம் இடமும் உங்களுடைய காம உணர்வும் இது எந்த மாதிரியான பலன்களை உங்கள் ஜாதகத்தில் தருது அப்படிங்கிற ஒரு சில விளக்கங்களை தான் ஒரு சில விளக்க ஜாதகத்தோடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 3வது வீடும் காமத்தின் அளவும், ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு வீரியம், அந்த ஒரு எதிர்பாலினத்தின் மேலே ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது 3வது இடம் குறிப்பாக சொல்லக்கூடியது. அப்போ 3வது இடத்தை வச்சு இந்த விஷயங்களை கொஞ்சம் அடிப்படையாக புரிஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது மிதுன லக்னம்னு வச்சுப்போம். மிதுன லக்னத்திற்கு 3வது இடம் என்ன வருது? சிம்மமாக வரும். சிம்மத்தில் சனி, சிம்மத்தின் அதிபதிங்கிறது சூரியனாக வருவார். இங்கே சூரியன் விருச்சயத்தில் அமர்றார். இப்போ இந்த அடிப்படையில் இதை வச்சு பார்க்கும் பொழுது இதில் லக்னத்தில் குரு இருக்கிறதுனால என்னென்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னை அசிங்கப்படுத்தி கூடாது, தான் ஒரு ஆசிரியரின் தன்மை கொண்ட ஒருவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. யாரும் நம்மளை ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கற்றுப்பாங்க, சரியா, இன்க்ளூடிங் அந்த மாதிரியான விஷயத்துலையும். அப்போது இங்கே லக்னத்துக்கு 3வது இடத்துல சனி இருக்கிறது என்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், இதில் அவங்க வெக்கமே பட மாட்டாங்க, கூச்சமே பார்க்க மாட்டாங்க. இதில் அவங்க ஒரு சிறந்த நபராக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். வாழ்க்கை துணையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. ஏன்னா சனி அங்கே ப்ரெஸ்டீஜ் பார்க்காது, ஈகோ பார்க்காது, எந்த ஒரு விஷயத்தையும் அங்கே பார்க்காது. இப்போ இந்த மாதிரியான இடத்துல இந்த இது இருக்கிறது என்னென்னா, ஒரு இந்த விஷயத்தில், அதாவது வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இது சிறந்த தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அந்த டெபாசிட்டர் சூரியனும் பெரிய அளவில் பாதிக்கப்படலை, எந்த சுபகிரகத்தினுடைய சேர்க்கையோ அல்லது பார்வையோ படலை அப்படிங்கிறதுனால இங்கே சிறப்பானது. கிட்டத்தட்ட சந்திரனுடைய பார்வை மட்டும் வாங்குறார். இப்போ இது சிறப்பான தன்மையில் இருக்கிறதுனால தாம்பத்தியத்தை பொறுத்த வரைக்கும் இது சிறப்பான அமைப்பு. இப்போ இவங்களுக்கு கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது வேறு மாதிரி. வாழ்க்கை துணையே சந்தோஷமாக வச்சுப்பாரா, அந்த காமத்தின் அளவு போதுமானதாக இருக்கா, அன்யோன்யமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே சிறப்பு. இங்கே கேரக்டர் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதாவது ஒழுக்கத்தின் அளவு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது 4வது வீட்டை பற்றி பேசும்பொழுது, இங்கே 3வது இடம் மட்டும் வச்சு பார்க்கும்பொழுது இங்கே இது ஒரு சிறப்பான அமைப்பு. தாம்பத்தியத்தில் சிறப்பாகவே இருக்கும். வாழ்க்கை துணை அதிகமாக எதிர்பார்த்தாலும் இவங்க அதை ஈடுகொடுக்க முடியும். வாழ்க்கை துணை எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு வேண்டாம் நீ தள்ளியே இருன்னு சொன்னாலும் இவங்க எதுவும் காட்டிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிள் டைப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 3வது இடத்தை வச்சு தெரிஞ்சிக்க முடியும். 12ஆம் இடமும் இதில் ஒரு துணை நிலைன்னு வச்சுக்கிட்டாலும் 3வது இடம் தான் இது முழு முக்கிய காரணம் அப்படிங்கிறதுனால இந்த 3வது இடத்தை வைத்து பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில ஜோதிட புரிதல்களை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.